மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் யாவருக்கும் எங்கள் ஊழியத்தின் சார்பாக குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் உங்களோடு கூட சேர்ந்து தேவாதி தேவனை ஆராதிப்பதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் அவரை ஆராதிப்போம். ஆராதனைக்கு முன்பதாக நாம் யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானமும் பூமியும் கொள்ளக்கூடாத மகிமையில வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே, இந்த நாளிலே நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து உலாவி எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணி எங்கள் ஆராதனையில் மகிமைப்படும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உடைய சமுத்திரங்களை தாழ்த்துகிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் சேர்ந்து தெரிந்த ஒரு பழைய பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிப்போம், துதிப்போம். அல்லேலூயா பாடி என்ற பாடலை நாம் பாடுவோம். பாடி போற்றி ஆத்திரமாய் வந்தார்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். ஜெபம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போகிறது. ஆராதனை ஆண்டவரை நாம் இருக்கிற இடத்திற்கு கொண்டு வருகிறது. நீங்களும் நானும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிற அந்த நேரத்தில் அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது. அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஜனங்களை ஆராதிப்பதற்கு போகவில்லை. ஆராதனை நம்முடைய ஆவியையும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இணைக்கிறது. நம்முடைய ஆவி ஆண்டவரோடு ஒன்றிணைகிறது. நாம் தேவனால் நிரப்பப்படுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்படுகிறோம். இந்த பாடலில் 4வது சரணம் சொல்கிறது, நான் கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை தப்புவிக்க அவர் தீவிரித்து வருகிற தேவன். இந்த இடத்துல அந்த பாடலுடைய ஆசிரியர் சொல்றார், ஆத்திரமாய் வந்தார் என்று சொன்னார். எத்தனை அன்பு நம்மேல் வைத்திருப்பார் என்று சொன்னார். அந்த ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார் என்று சொல்லிப்பார். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடங்களில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம். வியாதியின் கொடூரத்தினாலே இனியும் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று சொல்லி ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களை விடுவிக்கும்படியாய் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் தீவிரித்து வருகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை விடுதலை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்ய போகிறோம். அந்த சரணத்தை நாம் திரும்ப பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேன், சத்தங்களை நீக்கிடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேன், சத்தங்களை நீக்கிடுவேன். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடு, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நம் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். முழு உள்ளத்தோடு அவரை தேடும் போது, முழு வெள்ளத்தோடு அவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எனக்கு வேதத்தில் தேடி 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 வாசிக்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தை எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், நாம் அவரை ஆராதிக்க கூடி வருகிற போதெல்லாம், இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேற ஜாதி எது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நானும் கூடி வரும் போதெல்லாம், நாம் ஆராதிக்க வந்து நிற்கும் போதெல்லாம், அந்த ஆண்டவராகிய தேவன், வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர், சகல அதிகாரம் உள்ளவர், வானமும் பூமியும் கொள்ளக்கூடாத மகிமையிலே வாசம் பண்ணுகிறவர் நம் நடுவில் இறங்கி வருகிறாரே. இதை காட்டில் ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. அல்லேலூயா. இதை காட்டில் ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. அவர் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்பதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இன்னொரு கூட சேர்ந்து இன்னொரு பாடலில் சேர்ந்து பாடுவோம். பழைய பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே. 2-3 சரணங்களை பாடி தொடர்ந்து நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு தாரரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாரரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்து தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்து தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாரரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. உனக்கிரங்கி உரிமை
பாடுகளின் நேரங்களிலே கண்ணீரின் பாதையில் அவர் நம்மோடு கூட இருந்து நாம் அழிந்து போகாதவர்களை தூக்கி நிறுத்தினாரே ஒரு உள்ளத்தினால் நாம் பாடுவோமா? கர்த்தாவே மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை ஆமே, ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். மகத்துவமும் புகழும் உம் கரத்தில் இருக்கிறதே. மகத்துவமும் புகழும் உம் கரத்தில் இருக்கிறதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கிறதே. எல்லாம் சொல்லுமா? சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கிறதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எல்லாம் சொல்லுமா? எவன் என் கரத்தை விடுவிக்கவில்லை உம்மாலாகுமே. ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் வாழ்க எங்கள் ராஜாதி ராஜாவே, நீர் வாழ்க வாழ்க வாழ்க. எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர். ஆமென். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர்
ஆண்டவர் நேசிக்கிறதா இருக்கட்டும், நமக்கு கொடுக்கிறதா இருக்கட்டும். அவரை போல யாரும் நேசிக்க முடியாது, அவரை போல யாரும் கொடுக்க முடியாது, அவரை போல யாரும் விசாரிக்க முடியாது, அவரை போல யாரும் உதவி செய்ய முடியாது. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. உங்களோடு சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவரே மகத்துவங்களில் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அப்பா அற்புதங்கள் செய்வதில் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவரே செத்து போய் 4 நாளைக்கு பிறகு நாரி போன சரீரத்தை உயிரோடு எழுப்ப முடியுமானால் ஆண்டவராக தேவன் மரித்து போயிருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவருடைய உயிர்ப்பித்தவர் போதுமானவராக இருக்கிறார். 38 வருஷம் ஒரே இடத்துல வியாதியாய் படுத்து கிடந்த ஒரு மனுஷனை ஒரே ஒரு வார்த்தையினால் அவரால் சுலமாக்க முடியுமானால் படுத்து கிடக்கிற வாழ்க்கையை ஒரு வார்த்தையில் அவரால் எழுப்பி வைக்க முடியும். இரவு பகல் நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிங்க. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவர், உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே நீ சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட நிற்குமே. ஆண்டவரே புயல் போல வாழ்க்கையிலே ஆண்டவரை வீசிக்கொண்டிருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த நாளிலே மாறும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. வாழ்க்கை மாறி போகுமே, போராட்டங்கள் மாறிடுங்க ஆண்டவரே. ஒப்பானவர் யாரும் இல்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவரே ஒப்பானவர் யாரும் இல்லை, ஒப்பானவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி அந்த பரம சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். ஆமாண்டவரே, மேலே வானத்துல கீழே பூமியில உமக்கு பாடவர் யாரும் இல்லை. உமக்கு பாடவர் யாரும் இல்லை. ஆண்டவரே ரோமர் 8:32 வாசிக்கிறோம், நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காய் ஒப்புக் கொடுத்தவர் மற்றெல்லாவற்றை அருளாதிருப்பது எப்படி? அவர் கொடுக்கிறதுல கூட அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. தன் சொந்த குமாரனாக இயேசுவையே உங்களுக்காக எனக்காய் கொடுத்தாரே. உங்களுடைய வாழ்க்கையின் தேவை என்ன? இந்த வாழ்க்கையின் போராட்டம் என்ன? அதை சந்திப்பதற்கு அவராலே முடியும், அவராலே முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே மகத்துவத்திலே செயல்களில் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவரே என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். There's none like Jesus. பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. நான் அவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரை நான் நம்ம நேசிக்கிறேன். ஆண்டவரே என் உள்ளத்துல நான் நம்ம நேசிக்கிறேன். அப்பா என் முழு உள்ளத்தோடு நான் நம்ம நேசிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரே உந்தன் அன்பை நான் பாட இந்த நாள் போதாது, நீ செய்த நன்மைகளை
துதி சொல்லி முடியாது. என்ன செய்வேன் இயேசுவே, நான் என்ன செய்வேன் இயேசுவே, என்ன செய்வேன் இயேசுவே, நான் என்ன செய்வேன் இயேசுவே. உயிரென்னில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே. உயிரென்னில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே. ஆமாண்டவரே, உம்மை போல யாரும் இல்லப்பா எங்களை நேசிப்பதற்கு. எங்களுக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. அந்த அன்பை நினைத்து நம்ம உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அன்பை பாடிட்டே இருக்கணும்ப்பா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதித்துக் கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. ஆராதிக்கிற நேரத்தில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாலே கண்ணீரை களிப்பாக்கும் அன்பதேவன் நீரே. என் வாழ்வை மதுரமாக்கி தரும் மீட்பரென்றும் நீரே. கண்ணீரை களிப்பாக்கும் அன்பதேவன் நீரே. எல்லாம் சொல்லுவோமா? என் வாழ்வை மதுரமாக்கி தரும் மீட்பரென்றும் நீரே. வாழ்வில் இனிமை தந்தீர் இயேசுவே. துதி சொல்லி வருவேன் இயேசுவே. எல்லாம் சொல்லுவோமா? வாழ்வில் இனிமை தந்தீர் இயேசுவே. துதி சொல்லி வருவேன் இயேசுவே. என்ன செய்வேன் இயேசுவே, நான் என்ன செய்வேன் இயேசுவே, என்ன செய்வேன் இயேசுவே. நான் என்ன செய்வேன் இயேசுவே. உயிரென்னில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே. உயிரென்னில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க. என் ஆசை நீங்கப்பா, என் என் தேவன் நீங்க, என் சொந்த நீங்க, என் சொந்த நீங்கப்பா. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுக்கும்போது லேவிக்கு கர்த்தரே பங்கு சொன்னார். இந்த ஆவிக்குரிய லேவியரா இருக்கிற உங்களுக்கு, ஆவிக்குரிய ஆசாரியரா இருக்கிற உங்களுக்கு கர்த்தரே பங்கா இருக்கிறார். அவர் மாத்திரமே உங்களுடைய பங்கா இருக்கட்டும். அவர் உங்களுடைய பங்கா இருப்பார் என்று சொன்னார். அவரே உங்களுக்கு எல்லாம் இருப்பார் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் வராது. குறைவுகள் வந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 3 வருஷம் 6 மாதம் கடுமையான பஞ்சம் வந்த போதும் சாரிபாத் விதவையை போஷிக்கும்படியாக, குறைவுகளை நிறைவாக்கும்படியாக கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் தீர்த்து வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் என் பங்குப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர வேறு யாரும் இல்லப்பா, உண்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற திக்கத்தவர்களுக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அவருடைய ஜெபங்களை, அவருடைய விண்ணப்பங்களை அவர் ஒரு நாளும் தள்ளி விடுவதில்லை. அவர் ஜெபங்களை கேட்கிற தேவன், அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடங்களிலே புலம்பிக் கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். நல்ல நாளில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே
நீங்க என் பங்குன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில பங்குன்னு சொன்னா, என் கண்ணீரை மாற்றம் வர முடியுமாப்பா? என் வேதனையை மாற்றம் வர முடியுமா ஆண்டவரே? நீரே என் பங்கா இருந்த எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. உடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். இந்த மகா பெரிய வல்லமை, இந்த மகா பரிசுத்தமுள்ள வல்லமை உங்களுடைய ஆட்கொள்ளும். உடைய குறைவுகளை நிறைவாக்கும், உடைய வியாதிகளை சுகமாக்கும், உங்கள் கடன் பாரங்கள் மாறும், உடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும், வேதனைகள் மாறும். நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதோடு கூட சேர்ந்து இந்த ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமா? Hallelujah. ஆராதிக்கிற தேவன் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டார். தேவைகளை சந்திக்க அவர் இன்றைக்கு உங்கள் நடுவில் இல்லாது கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார். குழந்தை பாக்கியங்களை கட்டளையிடுவார். தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கச் செய்வார். இழந்து போன வேலையை கர்த்தர் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் வாசல்களை திறக்கப் போகிறார். அதிகாரியுடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்கும்படியாக செய்ய போகிறார். உன்னுடைய மரண படுக்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். வியாதியின் குருவை கர்த்தர் சுகமாக்கப் போகிறார். என்ன நினைத்து தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, என்ன நினைத்து எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியங்களை அவர் ஆசீர்வதிக்கவும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஒரு போதுமானவராக இருக்கிறார். நல்லவரே, வல்லவரே, ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கொஞ்ச நேரம் சமூகத்தில் வந்து உண்மை பாடவும், உண்மை துதிக்கவும், உண்மை ஆராதிக்கவும் நீர் கொடுத்த அந்த மேலான பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இன்றும் நீர் உயிரோடு இருக்கிற என்பதை நிரூபிக்க முடியும். எங்களோடு கூட சேர்ந்து உண்மை ஆராதித்த நம்முடைய பிள்ளைகள் ஒருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக, உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, செத்து போன சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். பட்டு போன வாழ்க்கை துளிர்ப்பதாக. ஆரோனுடைய கோல் துளிர்த்ததே, உண்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கோல் துளிர்க்கட்டும். ஆண்டவரே, ஒரு நன்மை உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உயர்த்தி வைப்பீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்த கர்த்தரை ஆராதித்த உங்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.